இறைவனுக்கு கொடுக்குறதோ இறைவனுக்கு செய்கிறதோ எதுவுமே இல்லை. ஏன்னா இறைவன் தான் எல்லாமே பெறுறோம். நம்ம மூச்சு விடுற அந்த காற்று கூட இறைவன் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அதனால் உங்களை இயக்கக்கூடிய அந்த காற்றை கொடுக்குற இறைவனுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்துட முடியும்? இயற்கை பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நம்மளையெல்லாம் வாழ வைக்கணும்னு ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு நம்மளோட பயணத்தை அமைச்சிக்கிட்டாலே அது போதும். வேறு எந்த துன்பம் வந்தாலும் அதை கொஞ்சம் கடந்து போயிடலாம். துன்பத்தை முதல்ல கடந்து பழகுங்க. துன்பத்தை தூர வைக்க பழகாதீங்க. துன்பத்தை கடக்கத்தான் நமக்கு பக்குவ நிலை ஏற்பட்டு இன்பம்ங்கிற ஒரு உணர்வையாவது முழுமையாக உணர முடியும். இங்கே யாருமே இன்பத்தையும் முழுமையாக உணர தெரியல, துன்பத்தையும் முழுமையாக கடக்க தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனையே. அதனால் எது வந்தாலும் அது இந்த பிரபஞ்சம் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு செயலாக நினச்சி அதை நம்ம கடக்கணும். அப்போ கோயிலுக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னா, நீ யார் அப்படிங்கிறத உணர்வுக்கு. நான் தான் தெரியுறேன், உடலாக தெரியுறேன், அப்புறம் என்ன நான் யான்னு ஏன் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உடல் மறையக்கூடியது, ஊனமடையக்கூடியது. இதை இயக்கிற சக்தி நீ என்ற ஆன்மா. அதனுடைய பயணம் என்ன, அதனுடைய வழித்தடத்தில் ஒவ்வொன்றையும் கடக்க என்னென்ன மேன்மை விடுறோம் அப்படிங்கிறதுல உணர்வுக்கு ஒரு ஓய்வாக ஒரு இடம் கிடைக்கிறது தான் கோவில். இந்த இடத்துல வந்துக்கிட்டு நம்மளுடைய கவலை கஷ்டங்கள் எதிர்கால கேள்விகள் இதையெல்லாம் விட்டுட்டு சுத்த சரணாகதி அடைஞ்சு என்னை உருவாக்கியிருக்க, என்னை இந்த பூமியில் உருளை வச்சிருக்க, என்னை வழி நடத்துகிறது நீ தான் நான் உணர்கிறேன். எப்படி ஆயினும் என்னை வழி நடத்திக்கிட்டு வழி நடத்துகிற இந்த காலங்களில் எனக்கு நிறைய புரிதல்களை கொடு. இந்த நான் நிற்கிற இந்த இடம்தான் பெருசா, இல்லை இதை விட வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இதெல்லாம் எப்படி கிடச்சிது, யாரோ ஒருத்தர் உருவாக்காமல் ஒரு பொருள் இருக்க போகிறதில்ல. அப்போ இத்தனை பெரிய இந்த பூமி, அதாவது உங்களுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பூமி, இந்த தண்ணி, காற்று, நிலம், இதையெல்லாம் விட உணவுப் பொருள்கள் கிடைக்கிற வித்து, இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுங்கிற சிந்தனையெல்லாம் விரித்து போச்சுன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் ஒரு பொருட்டே அல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த உணவுக்கு வித்து, அந்த வித்தை எப்படி உருவாக்கியிருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது யாரோ சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நெல்மணியை எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எப்படி உருவாகியிருக்கும், எந்த தன்மையோடு அதனுடைய இயக்கம் இருந்திருக்கும். இதுக்கு இதையெல்லாம் கூட்டுனா இப்படி ஒரு நிலை கிடைக்குமா? அதை நமக்குள்ளே போட்டால் நம்ம இயங்குவோமா? இப்படிப்பட்ட பெரிய ஆற்றலெல்லாம் இயக்கிட்டு இருக்க அந்த ஒரு பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு இடத்துல போடுறோம். ஆனால் நம்ம எப்படி பழகிட்டோம்னா, இறைவன் ஒரு எல்லா பொருள்களையும் வச்சுட்டு போந்திருக்க மாதிரியும் நம்ம அவர்கிட்ட கேட்டு கெஞ்சி கிளஞ்சி வாங்கிட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு நம்ம வர்றோம். அனைத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்து உங்களோட செயல்லையே உங்களுடைய வாழ்க்கை தன்மையை அமைக்க வச்சு கோடான கோடி ஆண்டுகள் உங்களை பயணப்பட வச்சுட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம். இது உங்களுக்கு ஒரு சிறு கதையாக இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு எல்லா நினைவும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு பல கதைகளும் பல வாழ்க்கையும் பலதரப்பட்ட தோற்றங்களும் பலதரப்பட்ட உடல்களையும் கடந்து வந்தவங்க நம்ம. எல்லாம் முடிஞ்சு இறுதி பயணமாக இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சிந்திக்கும் திறனோடு இருக்குது. எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்கிற தன்மையை உணர்த்துகிற நிலையில் நம்ம இருக்கோம். மற்ற அனைத்து உயிரினங்களையுமே கட்டி காத்து வாழ வைக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஆக இறையின் அறுதியாய் பாதி நிலையில் மனிதன் இருக்கிறான். கிட்டத்தட்ட இறையில் பாதியாக மனித பிறவி இருக்குது. இந்த மனித பிறவியில் இறுதியில் கொண்டு போக போகிறது ஒன்றுமே இல்லை. இந்த உடலையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். நம்ம செஞ்சிட்டு இருக்கிற இந்த நல்லது கெட்டதை தான் அடுத்த பிறவிக்கு தூக்கிட்டு போக போகிறோம். அதனால் கெட்டதுங்கிற சுமையை தூக்கிட்டு போகிறது எப்படி, நல்லதுங்கிற சுமையை தூக்கிட்டு போகிறது எப்படி, இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தனியாக தனித்து பயணப்படுறது எப்படி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இறையை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது நாள் கணக்கு வருட கணக்கு அப்படி போயிடும். சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லாம் அவனிடத்தில் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு அசைவுக்கு கூட அதுதான் உறுதி உணர்ந்துட்டுருக்கு.
அசைவவே கவனிக்கிற அந்த ஒரு பொருள் கண்டிப்பாக நமக்கான பாதையை வகுத்து கொடுக்காமல் இருக்காது. அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு இறைவன் கோவில் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து அதுக்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்காமல் அன்பு மயமத்தோடு அமைதியாக நின்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் என்னுடைய பயணம் என்ன, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி வழிநடத்தி மட்டும் கொடுப்பா அப்படின்னு இருளான அந்த இறைகிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியாக நம்மளோட பயணத்தை நடத்தினோம்னா நமக்கு வர வேண்டியது, போக வேண்டியது, கொடுக்க வேண்டியது, வாங்க வேண்டியது எல்லாம் நடக்கிறது போல் நடந்தே இருக்கும். பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் தயவு செய்து இந்த பூமியில் வச்சுருக்காருங்க. நமக்கு தேவையானது உணவு, உடை, உறைவிடுங்கிற 3 நிலை. மற்ற உயிரினங்கள்லாம் அதை தன் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்குது. மனுஷன் மட்டும்தான் எத்தனையோ விஷயங்களை ஊற்றி எத்தனையோ விஷயங்களை உள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அதற்கான தேவைகளையும் தேவைக்கு தகுந்த என்ன சூழ்நிலைகளையும் உருவாக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். எளிமையாக இருந்து பாருங்கள், அதில் ரொம்ப இன்பம் இருக்கும். வலிமையாக வாழணும்னு நினச்சிங்கன்னா பல துன்பங்களையும் உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு அலையணும். அதனால் முடிந்தவரை யாரையும் துன்புறுத்தாமல் எளிமையாக இருக்கிறதுக்கு வாழ்ந்து பழகுங்க. இறைவனை மனசுக்குள்ளே எந்த நேரமும் வச்சுருங்க. ஏன்னா உங்களை இயக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான். சுவாசமாக உள்ளே வந்து உங்களை இயக்குது, நீராக வந்து உங்கள் தாகத்தை தணிக்குது, நிலமாக உங்களை நடக்க வைக்குது, அதே நிறைய உணவுப் பொருட்கள் உங்களுக்கு தருது. எத்தனையோ விஷயங்கள் இந்த பஞ்சபூதங்கள் செய்யுது. இந்த பஞ்சபூதங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி பஞ்சபூதத்தால் ஆன உன் உடலையும் சரியாக கவனித்து, உணவு மிக மிக முக்கியம். சரியான முறையில் உணவை உட்கொள்ளணும். உணவு சரியான முறையில் கையாண்டோம்னா உணர்வு சரியாக இருக்கும். இதெல்லாம் சரியாக இருந்தால் நம்ம மருத்துவமனைக்கோ அல்லது வேறு எந்த நிலைக்கு நம்ம பயணப்பட தேவையில்லை. அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக எல்லாமே கிடைக்கும்.